ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய் பிரபா பேசுகிறேன். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் நடந்த சில பல குற்றங்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இன்ஸ்டா வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து திருச்சியில் நடந்த செவிலியர் உயிரிழப்பு என்னென்னா, அதிகமான அனஸ்தேசியா மயக்க மருந்து அதிகமாக கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படின்றதான் கேள்வி முன்வைக்கப்பட்டது. ஆக்சுவலி வந்து அந்த பொண்ணை வந்து 8 நாளாக அட்மிட் பண்ணியிருக்காங்க. மூக்கில் சர்ஜரினா அவ்வளோ நாள் அட்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி எக்கோ இசிஜிலாம் எடுக்காமல் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எக்கோ இசிஜி தேவையில்லை, பட் ஆனால் அனஸ்தேசியா கொடுத்தது வந்து அதிகமான டோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு 8 நாளாக அந்த பொண்ணை வந்து வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு பர்சனலாக ரீசன் இருக்குது, பட் வந்து கவர்மெண்ட் அதை கண்டுபிடிக்கணும், அதிகாரிகள் அதை கண்டுபிடிக்கணும். செக்ஸுவலாக ஏதாவது பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது கிட்னி ஹார்ட் இந்த மாதிரி ஏதாவது திருடி இருக்கலாம். நிறைய கும்பலுக்கு இந்த மாதிரி வேலைகள் பார்க்குது. மொத்த டீமே டிஸ்மிஸ் பண்ணணும். ஒரு 2 மந்த்துக்காவது சேலரி கவர்மெண்ட் சேலரி கொடுக்கவே கூடாது. பண்ணது தப்புன்னு அவங்க உணரணும். அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள பொண்ணுங்க நிறைய பேர் வந்து கோரிக்கைகள் வச்சாங்க, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க எடுக்காங்க. எல்லா இடமும் நடக்குது. நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்குமே அங்கே நடக்கிற தப்புகள் நிறைய தெரியும். பட் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன். சொன்னால் சேலரி கட்டாகவும் நம்மளை வேலையில் இருந்துருக்காங்க. இப்படி தான் மறைச்சி நாங்களும் போக வேண்டியதாக இருக்குது. தயவு செய்து அதிகாரிகள் ஒரு எல்லா ஜிஹெச்சுக்குமே ஒரு 4 டைமாவது மந்த்லி நீங்கள் ரைட் போங்க. உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்கலான்ட்டு. அது மட்டும் இல்லை, கோவையில் நடந்த சிறுமி பாலியல் வழக்கு, அதை பற்றி நம்ம பேசலாம். ரொம்ப வன்கொடுமையான ஒரு விஷயம். இதுக்கு வாய்ஸ் அப் பண்ணலான்னா ரொம்ப தவறு. நான் விளாத்தி குளத்தில் நடந்த கொலைக்கு நான் வாய்ஸ் அப் பண்ணேன். அதுக்கான அநீதிக்கான நீதியும் கிடச்சிருச்சு. இதில் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து நினச்சி கூட பார்த்துக்காது. 10 வயசு சிறுமி. அவங்க அம்மா தங்கச்சிக்கெல்லாம் இருக்கு எதனா அந்த பொண்ணுகிட்ட இருக்கான். அவ்வளோ அரிப்படுத்து நாங்கள் போக வேண்டியதுனா, அப்படின்னா கள்ளிச்சட்டில் போட்டு உடச்ச வேண்டியதுனா, இல்லைனா வேறு ஏதாவது பண்ணி சாக வேண்டியதுனா. எதுக்கு 10 வயசு சிறுமின்னு கூட பார்க்காம இப்படி ஒரு வேலையை பண்ணீங்க? இவ்வளோ வலிச்சிருக்கோம், இவ்வளோ வேதனையாக இருந்துக்கும் அந்த பொண்ணுக்கு. நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு இதுங்க. பொண்ணுங்களுக்கு சேஃபே கிடையாது. நான் வந்து நிறைய வீடியோன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட சேஃப்டி உங்களுக்கு கையில் தான் இருக்குது. கத்தி அருவான்னு எடுத்துகிட்டு போங்க. இங்கே எந்த ஒரு அதிகாரியும் நம்பாதுங்கன்னு நான் சொல்லி பார்க்குறேன். பட் அதுக்கான வேல்யூவே இல்லை. இப்போ அனுபவிக்கிறீங்க. அதே மாதிரி சென்னையில் வந்து கரண்ட் கட்டு, அதனால வந்து சில பல போராட்டங்கள் நடந்தது. புதிய அரசியல் தலைவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சில குற்றங்கள் நடக்குது. இது வந்து இந்த அரசியல் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரித்து தான் இருக்கும். தண்டனைகள் அதிகமான தண்டனைகள் கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் குறையும். அது மட்டும் நான் சொல்கிறது, தூக்கு தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க. ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் அவனோட உயிர் போயிடும். அது வந்து ரொம்ப தப்பு. இது சவுதி, துபாயிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2000 பேர் கூட்டமாக நிற்கிற இடத்துல அவனை நிற்க வச்சு தலையை துண்டை அறுப்பாங்க. செக்ஸுவலாக எந்த ஒரு தொட்டாலே இங்கே வந்து தண்டனை. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் பண்ணணும். நீங்கள் வந்து ஆடு கோவிலுக்கு நேர்த்து நீங்கள் இது பண்ணுறீங்க, உங்களோட மூட நம்பிக்கைனாலையும் உங்களோட வேண்டுதலுக்காக. ஆடு அறுக்கும்போது அந்த ஒரு உயிரினம், அது வந்து எதுவுமே தெரியாத உயிரினம், அதை அறுக்குறீங்க. பாவம் செஞ்சு இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் ஏன் அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு தான் என்னோடய கொஸ்டின். தயவுசெய்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. இன்னும் நான் வந்து எல்லா இதுக்குமே நான் வாட்ஸ்அப் பண்ணணும். பண்ணாமல் இருந்தால் அவர் தமிழனாக இருந்து ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி மக்களே.